இன்னொன்னு ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ்லனா, நீங்க வின் பண்றதுக்கு பதில் ஷரண் வின் பண்ணிருக்கலாம், ஹி இஸ் மோஸ்ட் டிசர்விங், ரொம்ப டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவங்களோட ஒப்பீனியனா தான் பாக்குறேன். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அந்த மாதிரி அவங்க ஒப்பீனியன் வைக்கிறாங்க. சரணாவும் நல்லா சூப்பரா பாடுவாங்க. சரண் ஆயிடுச்சு நானும் கண்டிப்பா என்னோட அதிகமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இந்த டைட்டில்ங்கிறது வந்து ஜட்ஜஸோட கமெண்ட் அண்ட் பிளஸ் ஓட்டிங் பேஸ்ட் ரெண்டுமே கலந்துதான் இருக்குங்கிறதால எனக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். அது நான் மத்தவங்க ஒப்பீனியனா பாத்துக்கிறேன். அதை நான் பார்த்துட்டு அவ்வளவுதான், அப்படியே கடந்து போயிடலாம். அவ்வளவுதான். சூப்பர். நீங்களும் அனுராதா மேமோட காம்போ இருக்குல்ல, செம்மையா இருந்தது. அந்த என்ன நினைச்ச சாங்லாம் வந்து மில்லியன்ஸ் கணக்குல வந்து வியூஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல. சோ அந்த 2 பேரும் பாடுனீங்கல்ல, அந்த பாட்டு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அனுராதா மேம் கூட பாட போறோம் அப்படின்னு நீங்க சொன்னா போவா இருக்கட்டும், இல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் இது எப்போ சொன்னாங்கன்னா, நான் ஏதோ தியேட்டர்ல ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் டக்குன்னு மெசேஜ் பார்த்தேன், நீ வந்து இந்த வாரம் அனுராதா மேம் கூட பாடணும், டக்குன்னு 3 பாட்டு ஏதாவது அனுப்பு அப்படின்றாங்க. எனக்கு கையெல்லாம் நடுக ஆரம்பிச்சிச்சு. நான் சரி ஏசியால நினைச்சேன். அப்புறம் தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இல்ல ஏசியால இல்ல, பயம் பதட்டத்துல கை நடுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 செட் ஆஃப் பாட்டு அனுப்பினேன். அதுல இந்த பாட்டு வந்து அவங்க ஓகே சொன்னாங்களா. அங்க வந்து ஸ்டேஜ் போனேன். ரிஹர்சல்ல நான் மட்டும் தான் பாடினேன். மேமுக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஈவெண்ட் இருந்துச்சுன்னு ரிஹர்சல் பாடல, டைரக்டா மேம் வந்து ஸ்டேஜ் வந்து பாட்டாங்க. எனக்கு அப்போ லைட்டா பயமா இருந்துச்சு, ஐயோ எனக்கு எப்படி டக்குன்னு பாடுறதுன்னு. ஆனா பட் சூப்பரா போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அந்த டே, அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த மூமெண்ட்டை கண்டிப்பா செரிஷ் பண்ணுவேன். அந்த பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தை எட்டியதா துள்ளி குதிச்சேன்.